ஐயா, ஒரு குருவை அடைந்த பின்னால், அந்த குருவோட சரீரம் உகுத்த பிறகு, குரு சமாதியான பிறகு, குருவோட ஸ்தூல சரீரம் இல்லன்னு அப்படின்ற இதில வந்து, வேற குருமார்கள தேடி போறதோ, இல்ல பிற குருக்கள தன் குருவா ஏத்துக்கிறதோ, இது வந்து சரியான நோக்கங்களையா? குரு ஸ்தூலத்தில் தான் மட்டும்தான் இருக்கான்னு ஒரு நாள் குரு சொன்னதே கிடையாது. சுவாமி அடிக்கடி சொன்னார், இந்த பிச்சைக்காரன் வந்து எல்லா இடத்துலையும் நீக்கமர நினைஞ்சிருக்கான். இந்த பிச்சைக்காரனும் அவங்க அப்பாவும் ஒன்று தான். என்னைக்கு 1952 அப்பா ராம்தாஸ் காடில் விழுந்தாரோ, அதுக்கப்புறமே இந்த பிச்சைக்காரன் கிடையாது, இந்த சரீரத்தில் அப்பா தான் இருக்கார். அப்படி அடிக்கடி சொல்லுவார். தன்னுடைய ஸ்தூலமும் ஒரு கடவுளுடைய ஒரு சிருஷ்டி தான். இதுலேயும் ஒரு பவித்திரம் இருக்குது. அப்பாவுடைய ஃபார்ம் தான் இது. இந்த நாமமும் அப்பாவுடைய நாமம் தான். இதுலேயும் ஒரு பவித்திரம் இருக்குது. ஆனாலும் இந்த பிச்சைக்காரன் எல்லா இடத்துலையும் நீக்கமாக அடைஞ்சிருக்கான். அப்பாவோட இணைஞ்சிருக்காப்புல. அதனால் யாரும் இந்த ஸ்தூலத்தை மட்டும் பார்த்துருக்க வேண்டியதில்லை. முழுமையாக பாருங்கள். இந்த முழுமையாக பார்க்குறது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு நன்மையை கொடுக்கும். அது இல்லாமல் வெறும் தேகத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பிரிவு வரும். அந்த பிரிவு வரும்போது அதெல்லாம் வரக்கூடிய விளைவுகள் வந்து நல்லா இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ சரீர நெருக்கத்தை நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து சரீரம் பிரிஞ்சு போகும்போது, சரீரம் விட்டு விலகி செல்லும்போது துக்கம் ஏற்படும். அந்த துக்கத்தில் ஒரு வெறுமை ஏற்படும். அந்த வெறுமையை ஃபில் பண்ணுறதுக்காக இன்னொரு இடத்துல போகிற மாதிரி ஒரு சூழலை வந்துடும். அதனால் எப்பயுமே சுவாமியை மட்டும் வெறும் ஸ்தூலமாக பார்க்க வேண்டியதில்லை. அப்படி ஸ்தூலமாக பார்க்குறதா இருந்ததுன்னா கோயில் விக்கிரகங்கள்லாம் என்ன அழகாக அலங்கரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்தூலம் வந்து அந்த உருவம் வந்து நம்ம மனசில் ஆழ பதியணுங்கிறதுக்காக. ஆனால் சுவாமி தன்னை ஒரு நாள் அலங்கரிச்சுக்கிட்டது இல்லை. ஒரு நாள் அலங்கரிச்சுக்கிட்டதில்லை. தன்னை ஸ்நானம் அடிக்கிறதில்லை. எதுவுமே பண்ணுறதில்லை. ஏன்னா இந்த ஸ்தூலத்தை விட அவருடைய அந்த உன்னதமான தெய்வீக சக்தியை தான் சாமி எல்லாருக்குமே உள்ள செலுத்தினார். அதை வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கிட்டாங்க. வாங்க முடியாதவங்க அந்த ஸ்தூலத்தையே ஒர்ஷிப் பண்ணி அந்த ஸ்தூலம் இல்லாமல் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் தேடி போனாங்க. இது அவங்களுடைய அறியாமை காட்டுதா, இல்லாட்டா அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸே அவ்வளோதானா, அவங்க சாமிக்காக வந்தவங்க இல்லையா, இந்த சந்தேகம்லாம் வரும். சுவாமிக்காக வந்தவங்க சுவாமியுடைய ஸ்தூலம் மறைஞ்ச போதிலும் சுவாமி இன்னும் இருக்கார், என்னுள் இருக்கார், எங்கும் இருக்காருங்கிற நம்பிக்கையில் இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வர்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாழக்கூடியவங்க தான் இந்த மக்களுக்கும் இந்த ஹோல் சுவாமியினுடைய ஒர்க்குக்கும் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அப்படி இல்லாதவங்க சுவாமியினுடைய வாழ்க்கையை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் ஆகிடுது. ஏன்னா இந்த சாமி நம்ம சாமியை இன்னொரு சாமி மூலமாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மாதிரியாக இருக்குல்ல. அது சாமியை கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குல்ல. ஏன் சாமியை இன்னொருத்தர் ரூபமாக பார்க்கணும்? சுவாமியை நம்ம சாமி ரூபத்திலேயே பார்க்கலாமே. நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம கண் முன்னால் நம்ம இதயத்துக்குள்ளே ஏன் ஃபிசிக்கலாக கூட நம்ம முன்னால் வந்து நிற்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு சாமி. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு வந்து அந்த பக்தி இருக்கா? அந்தளவுக்கு சுவாமி மேலே நமக்கு அந்த ஒரு பிரேமை இருக்கா? இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய சமாச்சாரம். இது இருந்ததுன்னா சாமி நம்ம முன்னால் வந்து தோன்றுவார். சுவாமி இருக்கும்போது இன்னொருத்தருடைய உதவி எதுக்கு? ஆண் பெண் உறவுகளெல்லாம் கடந்த ஒரு உன்னதமான உறவு, குரு சிஷ்ய உறவு, குரு பக்தர் உறவு, குரு நண்பர்கள் உறவு. இந்த உறவை வந்து யாரும் தயவு செய்து இதை கொச்சப்படுத்தாதீங்க, இதை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. இந்த குருவை அவர்கிட்ட பார்க்குறேன், அந்த குருவை இவர்கிட்ட பார்க்குறேன், இப்படிலாம் பேசி உங்களை நீங்கள் ஏமாற்றி மற்றவங்களையும் ஏமாற வைக்காதீங்க. ரொம்ப வலி கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் அது. இந்த வலி காலகாலத்துக்கு நிற்கும். இதில் வரக்கூடிய வினைகள் வந்து உங்கள் வாழ்க்கைக்கு எந்த வகையிலையும் பயன் தராது. உங்களுக்கு அந்த ஆன்மீக வளர்ச்சி முற்றிலும் தடைப்பட்டு போயிடும். அதனால் தயவு செய்து என்னுடைய குருவை என்னுடைய குருவாகவே வச்சுருங்க. உங்களுடைய குருவாகவே வச்சுருங்க. உங்கள் குருவை இன்னொரு குரு மூலமாக பார்க்குறேன்னு சொல்லி
அந்த மாதிரி உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. எல்லா இடத்துலையும் சுவாமி தானே இருக்கார், ஏன் அந்த சாமிகிட்ட இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. அந்த சாமிகிட்டையும் இருக்கார். ஆனால் அந்த சாமியை நீங்கள் குருன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த சாமி பின்னால் போங்க. ஆனால் இந்த சுவாமியை குருன்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா இவரை நீங்கள் வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். இவர் சரீரத்தில் இருந்தாலும் சரி, சரீரத்தில் இல்லாட்டாலும் சரி, பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி நீங்கள் வேறு குருவை நாடி போனீங்கன்னா இவர் மேலே உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் குருவை மட்டும் நம்புங்க. உங்கள் குரு யாருங்கிறத நிர்ணயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீவில் உண்டு. ஆனால் நிர்ணயம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் குருவை நீங்கள் வந்து மாற்ற முடியாது. ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், குருவுக்கு பிடித்தமான பக்தர்கள் குருவை விட்டு விலகி போகவே மாட்டாங்க. ஆனால் குருவை பிடித்த பக்தர்கள், எனக்கு இந்த குருவை பிடிக்கும்னு நினச்சி அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டு போனவங்க, எனக்கு இந்த குரு ரொம்ப பரிச்சயம், இந்த குருவோட எனக்கு வந்து ரொம்ப ஒரு பழக்கம், இப்படிலாம் ஒரு அகங்காரத்தினால குருவை அணுகினவங்க குருவுடைய ஸ்தூலம் மறைஞ்சதுக்கப்புறம் எங்கெங்கேயோ போயிடுவாங்க. ஆனால் குருவே தேர்ந்தெடுத்த பக்தர்கள் குருவை விட்டு எக்காலத்திலையும் போக மாட்டாங்க. இந்த குரு பாரம்பரியத்தை விட்டு நகரவும் மாட்டாங்க.